கடாயில் 1 கிண்ணம் ஜவ்வரிசியை போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு தோசை செய்ய போகிறோம். 1 கிண்ணம் அளவு ஜவ்வரிசி போட்டிங்கன்னா பொரிஞ்ச பிறகு 2 கிண்ணம் அளவு ஜவ்வரிசி வரும். எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரித்து நீங்கள் தட்டில் ஆற வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம 150 கிராம் உருளைக்கிழங்கி அவிச்சு தோலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை இப்போ நம்ம ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு அரைச்சிருங்க. இப்போ 1 கிண்ணம் ஜவ்வரிசிக்கு நம்ம 1 கிண்ணம் அரிசி மாவு போட்டுக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கையும் 150 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நீங்கள் போட்டுருங்க. இப்போது ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். நல்ல கூடுதல் சுவை தரும். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம போட்டு அரைக்கும் போது நல்ல மணமாக சுவையாக இருக்கும் தோசை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு ஜாரு நிறையா இருக்கிறதுனால நான் குட்டி ஜாரில் கொஞ்சம் எடுத்து 2 டைமாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பெரிய கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 100 கிராம் கேரட்டை துருவி போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு அளவு இஞ்சியவும் நம்ம துருவி போட்டுக்கலாம். 4-5 பூண்டு பற்களையும் துருவி போட்டுக்கோங்க. துருவி போடும்போது நல்ல மணமாக இருக்கும். இஞ்சியும் பூண்டையும் துருவி போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அரை கிண்ணம் அளவு நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கூடுதல் சுவை தரும். அரை ஸ்பூன் அளவு காயப்பொடி, அரை ஸ்பூன் அளவு ஆப்பச்சோடா, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மட்டும், இந்த மசாலாவுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு ஊற்றுற மாதிரி தோசைக்கு எப்படி நம்ம ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடுங்க. இன்றைக்கி நம்ம சட்னி வச்சு தான் தோசை சாப்பிட போகிறோம். இப்போ எண்ணெயை தடவிக்கிட்டு தோசையை ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் அல்லது ஆயில் ஏதாவது ஊற்றி தோசையை சுட்டுக்கோங்க. நெய் ஊற்றி சுட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும் தோசை. நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி சுட்டுக்கலாம். சாதாரணமாக நம்ம செஞ்சு சாப்பிட்ற தோசையை விட இந்த தோசை நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையாக மணமாக டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி வச்சு தான் இந்த தோசையை சாப்பிட போகிறோம். பாருங்கள், நல்ல மணம் வருது. தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல சுவையாக இருக்கும். சான்ஸே இல்லை, அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு இந்த தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. தேங்க்யூ.